மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினரா நீங்க வேலைக்கு போயிட்டே ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா பார்ட் டைமா? இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டேட் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் 2021 மண்டே 15th. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 அப்புறம் எந்த செக்டாரோ எந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத வந்து போய் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி 50 அண்ட் செக்டார் அவங்களோட டைரக்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம முதல்ல வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் போய் பார்க்கணும். குளோபல் மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கா கண்டம். அமெரிக்கா கண்டம்னா வந்து அமெரிக்கன் கான்டினென்ட்ல நிறைய நாடுகள் இருக்கும். அதுல வந்து நம்ம பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண போறோம். யூஎஸ்ல வந்து நம்ம எந்த இண்டெக்ஸஸ் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா நாஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ நாஸ்டாக் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து 0.13% தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா வந்து நம்ம வந்து தெரியுது, பார்த்தாலே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து யூரோப்பியன் கண்டத்தையும் பார்க்கணும். யூரோப்பியன் கான்டினென்ட்ல நிறைய நாடுகள் இருக்கும். இந்த நிறைய நாடுகள்ல வந்து நம்ம எந்த நாடை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா லண்டனை ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து டிஏஎக்ஸ் ஜெர்மனியை ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ லண்டன் பாத்தீங்கன்னா வந்து 0.51% தான் இன்னைக்கு மூவ்மெண்டே கொடுத்துருக்கு. அப்போ இது என்னன்னா வந்து இதுவும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது ஜெர்மனி பார்த்தோம்னா ஜெர்மனியும் பாத்தீங்கன்னா 0.58% தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் கன்சல்டேஷனா தான் வந்து காட்டுது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஏசியா கண்டத்தை போய் பார்க்கணும். ஏசியா கண்டத்துல நிறைய நாடுகள் இருக்கும். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டை போய் பார்க்க போறோம். ஏன்னா ஜப்பான் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால. அடுத்தது ஹாங்காங் என்ன பண்ணிருக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஷாங்காய் காம்போசிட் வந்து சைனாவோடது. ஸோ இந்த இதுல வந்து நிக்கே என்ன பண்ணிருக்குன்னா அது வந்து இன்னைக்கு 0.17% வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் என்னன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் வந்து சொல்லுது. ஒரு ட்ரெண்டே எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஹாங்ஸாங் பார்க்கணும். ஹாங்ஸாங் வந்து பார்த்தீங்கன்னா 0.33% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷாங்காய் காம்போசிட் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து அது மட்டும் தான் வந்து ஆல்மோஸ்ட் 1% வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி போனதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஒரு கன்சாலிடேஷன் ஒரு செல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாமே தவிர இதை வந்து ஃபுல்லா கன்சல்டேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுல வந்து டேட்டாஸ்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஒருவேளை அது எப்படி வேணா கன்சல்டேஷன் ஆயிருக்கலாம். அதை வந்து நம்ம கிராஃப்ல கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லது. சரி, நம்ம போய் கிராஃப்ல போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூஎஸ் போய் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து இன்னைக்கு பை கன்சல்டேஷன் ஆயிருக்கு மேலே போயிட்டு. அதுக்கப்புறம் யூகே பார்த்துடலாம். யூகே பார்த்தோம் அப்படின்னா செல் என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட இன்னைக்கு பியூரா செல் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு அங்கே பார்க்கும்போது கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பியூரா செல் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் பியூரா வந்து நல்லா மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பியூர் செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போயிருக்கு. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை போய் பார்க்கலாம். ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஒரு பியூர் கன்சல்டேஷன்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்ததுல நம்ம திருப்பியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏஷியன் மார்க்கெட் டவுனு, யூரோப்பியன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து அதுவும் டவுன் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் மட்டும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல போனதுனால இப்போ இந்த மூணு கண்டத்துல 2 கண்டம் வந்து ஒரு ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கண்டம் மட்டும் சைட்வேஸ்ல மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 கண்டம் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் நாளைக்கு மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது நம்ம வந்து கணிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த 3ல 1 வந்து சைட்வேஸ் ஆகும், ரெண்டு கண்டம் வந்து ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி போறதுனால நாளைக்கு வந்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி செல் ட்ரெண்ட் தான் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இதுல வந்து தெரியுது. இது மட்டும் பத்துமானா இது மட்டும் பத்தாது. ஸோ அடுத்தது நம்ம எஃப்ஐ ஆக்டிவிட்டியும் போய் பார்க்கணும். எஃப்ஐ ஆக்டிவிட்டியை போய் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டா வந்து இன்னைக்கு டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா வந்து -7 எவ்வளோ அதோ இருக்கு 1000 crores வந்து செல் பண்ணிருக்காங்க. நேத்து எத்தனை க்ரோஸ் செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 942 crores வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட பொசிஷன், அதாவது செல்லிங் பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ அப்போ எஃப்ஐஐ வந்து செல்லிங் சென்டிமெண்ட்ல இருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு செல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நான் வந்து பொதுவா வந்து எஃப்ஐஐ செல் பண்ணாதான் நானும் செல் பண்ணுவேன், எஃப்ஐஐ பை பண்ணாதான் பை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது அதிகமா அக்யூரேசி வேணும்னா
எஃப்ஐ பண்றதை நம்ம அப்படியே காப்பி அடிச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் அக்யூரேசி வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -15 -1000 crores. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களோட பண மதிப்பு எல்லாமே வந்து செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால கண்டினியூஸா இன்க்ரீஸ் பண்றதுனால நாளைக்கு மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இதுவும் சொல்லிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எஃப்ஐ டேட்டா பார்த்தோம். அதுவும் வந்து அவங்களும் செல்லு தான் அடிச்சிருக்காங்க. செல்லிங் சென்டிமெண்ட்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கிறதுனால நாளைக்கு செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் செக்டர் அனாலிசிஸ் போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து எந்த செக்டர் வந்து அதிகமா விழுந்திருக்கு கீழே அப்படின்றத மாதிரி போய் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மீடியா வந்து அதிகமாக கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிகமாக கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி ஃபார்மாவும் நல்லா கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நாளைக்கு செல்லுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 செக்டார்லையும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி செல் அடிச்சோம்னா நம்மளுக்கு அதிகமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிஃப்டி மெட்டல் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து 1% வந்து இன்னைக்கு வந்து நல்லா மேலே ஏறி இருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் ஒரு கமோடிட்டி செக்டர். நிஃப்டி மெட்டலும் நிஃப்டி ஆட்டோவும் சேர்ந்து வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கான திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது நாளைக்கு நடக்குமானா நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்க கவனத்தில் கொள்ளணும். ஸோ அப்போ நம்ம வந்து செல்லுன்ற மாதிரி முடிவு எடுத்ததுனால நம்ம இன்னைக்கு டோட்டல் லூசர்ஸ் யாரு, டாப் 10 லூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிஸ் லேப், பஜாஜ் ஃபைனான்ஸ், கெயில், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், கெயில், ஹெர்மோட்டோகாப், பஜாஜ் ஆட்டோ, எல்என்டி, டாக்டர் ரெட்டி, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் 10 ஸ்டாக்ல நாளைக்கு இன்ட்ராடே வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அதிகமாக செல் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸும் அதானி போர்ட்ஸும் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இதோட ட்ரேடட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஹையா இருக்கு. அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ஆவரேஜா ஹையா இருக்கிறதுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து அதானி போர்ட்ஸ் ஏன்னா இதோட ட்ரேடட் வேல்யூவும் வந்து ஒரு ஆவரேஜா ஹையா இருக்கு. அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் வந்து டிராப் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஹையா இருக்கிறதுனால இந்த 2 ஸ்டாக் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதுல வந்து அதிகமாக செல் ஆகக்கூடிய வாய்ப்பு எது ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து அதிகமாக செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வென் கம்பேர்ட் டு 2 ஸ்டாக்கு. ஏன் அப்படின்னா இதுல வந்து எப்படின்னா வந்து 1 lakh ட்ரேடட் வேல்யூக்கு வந்து ரொம்ப ஆவரேஜ் கிடையாது, ஒரு மீடியம் தான் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆவரேஜா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் மூலயமா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதில் கன்ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எஃப்ஐ டேட்டாவை போய் பார்த்தோம். எஃப்ஐ டேட்டாலையும் செல்லிங் தான் சொல்லியிருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் செல்லிங், எஃப்ஐ டேட்டா பார்த்ததுல அதுவும் வந்து அவங்களோட பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால செல்லிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான். இது வந்து தப்பாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால பார்த்து கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.